சுந்தரி வந்து ஸ்டார்டிங் கேபி அவங்க தான் வந்து பேசினாங்க. லைக் 2 to 3 எபிசோட்ஸ் என்னமோ பேசினாங்க போல. அதுக்கப்புறமா அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்காங்க. பிகாஸ் ஆர்டிஸ்ட்னாலையும் டைரக்டா வந்து டெய்லியும் பேசிட்டு இருக்க முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் மேபி லேட் நைட் ஷூட்ஸ் போகும், நாளைக்கு டெலிகாஸ்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க டிராவல் பண்ணி வந்துட்டு அது கொஞ்சம் ரொம்ப டஃபா இருக்கும். சோ அதனால வாய்ஸ் டெஸ்ட் அப்படின்னு போகும்போது நான் அவங்களை வந்து அப்ப இன்ஸ்டால பாத்திருக்கேன். அந்த கடிதாசி எழுதிட்டு அப்படி இன்ஸ்டால பாத்திருக்கேன். பார்க்கும்போது இவங்களுக்கா ஓகே இது பண்ணும் அப்படின்ட்டு அதேதான் போய் கொடுத்துட்டு டக்குன்னு சொன்னாங்க ஓகே ஆயிடுச்சுமா அப்படின்னு. பயங்கர ஹாப்பி. ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு. ஆமா சேனல்ல வந்துட்டு மேம்க்கு பிடிச்சிருக்கு உங்க வாய்ஸ் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னும் குஷி ஆயிடுச்சு. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அது பேசும்போது எப்படி சொல்றதுன்னா கேபி வந்துட்டு ஒரு ஒரு ஃபினாமினல் ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பிச்சிருவாங்க. அவங்க பயங்கரமா இருக்குமா அது அது கொடுக்கும்போது அண்ட் ஒவ்வொரு வாட்டி அப்ரிசியேஷன் ஒவ்வொரு சைட்ல இருந்து ஒரு கேபியா இருக்கட்டும் இல்ல சேனல்ல இருந்தா இருக்கட்டும் அது மாதிரி ஒவ்வொருத்தர அப்ரிசியேட் பண்ணும்போது அது இன்னும் நமக்கு வந்து ரொம்ப பூஸ்டப்பா இருக்கும். முடியறதுக்கு முன்னாடி எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்துட்டு காவேரி மேம் அவங்க வந்துட்டு எல்லாரையும் ஒரு கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு நான் வந்து காமிச்சேம்மா பாருமா அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் சக்சஸ். பட் வி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட். நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா பயங்கர சக்சஸ். சுந்தரி வந்துட்டு நார்மலா எனக்கு ரொம்ப ஃபேவரட். அப்பத்தா கிட்ட பேசுது. ஏன்னா அப்பத்தா ஏன் அப்பத்தா எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே கிடக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பத்தா, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? நீ எதுக்கும் வருத்தப்படாத. சரியா? சிரி, எங்க சிரி?